ஹலோ ஸ்குவாட், இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 13. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. டைம் வந்துட்டு 7:42 ஆகுது. எபிசோடு 8. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா ஊட்டிக்கு தான் போக போகிறோம். ஃபால்ஸ் மொத்தம் 2 பார்க்க போகிறோம். கொடிவேரி ஃபால்ஸ் ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து கேத்ரின் ஃபால்ஸு. இந்த 2 ஃபால்ஸையும் இந்த ஒரு வீடியோவிலே வந்து எடுக்கலான்னு பார்த்துருக்கேன். பார்ப்போம். என்னோடய வீட்டில் இருந்து கொடிவேரி ஃபால்ஸுக்கு வந்து 130 கிலோமீட்டர் பக்கமாக வருது. அதுக்கு அந்தாண்ட 80 கிலோமீட்டர் வந்து கேத்ரின் ஃபால்ஸ் வருதுங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, கொடிவேரி ஃபால்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு பயகரா ஃபால்ஸ் போயிடலாமான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் பயகரா ஃபால்ஸ் வந்து கேத்ரின் ஃபால்ஸுக்கு அடுத்தது தான் பயகரா ஃபால்ஸ் இருக்கான். சரி, அதனால் நம்ம வந்து இந்த 2 ஃபால்ஸையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அங்கே போய் ரூம் போட்டுருவோம். ரூம் போட்டு நாளைக்கு வந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் வந்து ஊட்டியும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயகரா ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். இப்போது நம்ம 70 கிலோமீட்டர் பக்கமாக ட்ராவல் பண்ணிட்டாங்க. டைம் வந்து 9 மணி ஆகுது. இன்னும் 60 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் 2 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணிடுன்னு சொல்லி போட்டிருக்குங்க மேப்பில். நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப்பில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான் இருக்கிறாங்க. வீடியோவில் கொஞ்சம் ஃபன்னாக வந்து கொண்டு போகலான்னு, நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ லென்த்தாகவும் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா இன்னும் ஒரு 12 ஃபால்ஸ் பக்கமாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணுற வீடியோ இருக்குது. அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். நம்ம ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 20 கிலோமீட்டர் சைடு வந்துட்டோம். பார்த்தா ரூட் மேப் வந்து அந்த பாலத்து மேலே போக சொல்லுது. மேலே ஆட்டோ நிற்கிது இல்லை, அது வழியே போக சொல்லுது. நானும் சரியாக கவனிக்கல, வந்துட்டேங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் ஆப்போசிட்டில் போய் அப்புறம் திரும்பி போகணும். இதுதான் அந்த பாலமா? இன்னும் இதிலேருந்து கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் போகணுங்க. பைக்கு வீட்டில் வந்து 7 மணிக்கு தான் எடுத்தேன். அப்படியே கொஞ்சம் டக்குன்னு வந்த மாதிரியே இருக்குது. 100 கிலோமீட்டர் அதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டோங்க. இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேத்ரின் ஃபால்ஸ் போகணும். அதுக்கப்புறம் ஊட்டி தான். ஊட்டியில் போய் ரூம் எடுத்துக்க வேண்டியதான். மெயின் ரோட்டில் லிமிட்டட் வந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாமா. என் வண்டி எவ்வளோ போகுது? 60 தான் போகுது. 75 மேலே போனாவே முருகன் ஆயிலில் வெளியே வந்துடுது. கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு பைக்கு எது உங்களுக்கு பிடிக்கும், எது வாங்கலான்னு சொல்லி ரெக்கமெண்ட் கேட்டிருக்கேன். அதில் ஒரு 7 பேர் வந்து MT-15 சொல்லியிருக்கீங்க, 5 பேர் R15யும், ஒரு 3 பேர் வந்து பெனலி சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து 2 வந்து 150 cc, மீதி 2 வந்து 300 cc. நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்துட்டு மினி சூப்பர் பைக்னால் பெனலி 302R தாங்க. ஏன்னா அது ஃபோட்டோஸ் பார்த்ததுமே ஃப்ரண்ட்லேயே டபுள் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் அது இன்லைன் சிலிண்டர் வேறு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு அது. ஸோ அதை வேறு எடுக்கலாமான்னு சொல்லி ஒரு எய்மு. அதுக்கு நம்ம சேனல் நல்லா க்ரோத் ஆச்சுன்னா நம்ம அதுக்கு வந்து ப்ரிஃபேர் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இனிஷியல் பிக்கப்பில் இருக்கிறதுனால 150 cc எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஓட்டிங் போட்டப்போ MT-15க்கு பர்சன்டேஜ் அதிகமாக போச்சு. பரவாயில்ல, நிறைய பேர் வந்து MT-15 லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் முதல்ல R15 ஏறிட்டுருக்கு. ஆனால் பிளாகில் வந்துட்டு R15 வந்து நல்லா இருக்குங்க. இந்த வைசர் இது வரைக்கும் இருக்குமா, அது வேறு ஸ்போர்ட்ஸ் பைக்கா. அந்த பைக்குக்கும் இந்த ரோடு ட்ராவலுக்கும் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பார்க்கும்போது. அந்த பைக்கை எடுக்கிறோம்னா பிளாக் வாசர் எடுத்தால் தான். MT-15 மேலே தான் எனக்கு கண். ஏன்னா அந்த பைக்கு வந்து எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்ப்போம். MT-15 வந்து 2019 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்போ தான் காலேஜை முடிச்சுட்டு பைக் எதுவும் வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த பைக் நல்லா இருந்துச்சு. பைக் வாங்கலான்னு சொல்லிட்டு ஏதோ ரெடி பண்ணால் அதுக்குள்ளே பல கஷ்டங்கள்லாம் வந்துருச்சு, கடன்கள் வந்துருச்சு. அதை பார்க்கவே டைம் சரியாக போயிடுச்சுங்க. இந்த வண்டியை வாங்கினதே இன்னொரு புது பைக் வாங்குறது வசனம் தான். நான் அங்கிருந்து வந்துட்டு இருக்கேன்லண்ணா, நீ பாட்டு வளைக்கிற. புரியல. இல்லை, லைட்டாச்சும் அடிச்சிருக்கலாம்ல. நீங்கள் பாட்டுக்கு வரீங்க முன்னாடி.
இப்போ பாருங்கள், திரும்ப முடியலன்னு சொல்லிட்டு எப்படி போகிறாங்க ஆப்போசிட் ரோட்டில் போயிட்டுருக்கான். நான் நினச்சேன் சரி இந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வர மாதிரி இருந்தானா, சரி கிட்ட வர போகிறான்னு நினச்சேன். அதனால் அங்கேயே பிரேக் பிடிச்சிக்கிட்டேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ரோட்டில் இருந்து இந்த ரோட்டுக்கு வந்திருக்காருங்க. இந்த சைடு எங்கேயோ போவார் போல். நான் வந்துட்டுருக்கேன், இந்த சைடு ஆப்போசிட்டில் ஒன் வேல வந்து ராங் ரோட்டில் போனாலும் நின்று வரணும்ல. அவர் நிற்கவே இல்லை. கிட்ட போய் கேட்டோட என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படி இந்த வெள்ளைக்கோட்டில் ஒதுங்கி போயிருவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அது எப்படி ஒதுங்கி போக முடியும்? நடு ரோட்டில் வந்துட்டுருக்கேன் அவ்வளோ வேகமாக. இவர் இந்த பக்கம் போகிறாரா அந்த பக்கம் போகிறாரா எனக்கு எப்படி தெரியும்? சென்னையில் பைக் ஓட்டும் போது இப்படி எனக்கு மட்டும் தான் வந்துடணுங்க. கல்வி ஊற்றி திட்டிக்கிட்டே வருவேன் நான் பாட்டுக்கு. அங்கெல்லாம் இதோட மோசமாலாம் வந்திருக்கு. நான் சரி ஒன் வே போயிட்டுருக்கேன், முன்னாடி வந்து பெரிய ட்ரக்கு. அந்த ட்ரக்கு வந்து மேலே டயர் பெருசாக இருக்கிறதுனால மேலே அந்த மண் அடிச்சுட்டே இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், இப்படி போயிட்டு வேகமாக இப்படி திருப்பினா, இப்போ நான் கம்மியாக திருப்புறேன், கம்மி கிலோமீட்டரில் திருப்புறேன். அப்போ போகும்போது கரெக்டாக 80 கிலோமீட்டரில் போயிட்டு இருந்தேன். அப்படி போகும்போது என்ன பண்ணிட்டான், ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கான் காரு. டங்க ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கானா, ஒன்றும் பண்ணவே முடியல. வண்டி உரசிருச்சு, டோர் மேலே உரசிட்டு தான் போச்சு. லெவலில் கீழே விழவே இல்லை. நான் என்ன நினச்சிட்டேன், சரி அவ்வளோதான் சோழி முடிஞ்சு போல அப்படியே மனசில் நினச்சி பார்க்குறேன். வண்டி மேலே பறக்க போது நான் எங்கே பறக்க போகிறேன் அப்படின்ட்டு நிறுத்திட்டேங்க. இந்த வண்டியை தான் சொல்லணும், ஸ்கிட்டே ஆகவே இல்லைங்க. ஒரு பொண்ணு அந்த சைடு இருந்து வந்துச்சு இல்லைங்க, அது வந்து அந்த பொண்ணு மேலே தப்பு. திட்டிருப்பேன். என்னன்னா வண்டி இப்படி போயிட்டுருக்கேன், அந்த பக்கத்தில் வந்து அங்கே டிராக்டரோ ஏதோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அந்த வண்டி போன வாட்டி தான் அந்த பொண்ணு திரும்பி வரணும். ஏன்னா இந்த அதுக்கு அடுத்து பின்னாடி யாராச்சும் வராங்களா இல்லை சைடில் யாராச்சும் வேகமாக வராங்களான்னு பார்க்கணும். அந்த பொண்ணு அந்த டிராக்டரை மட்டும் பார்த்துட்டு திரும்புது. அப்படி திரும்பவே கூடாது எப்பயுமே. இது கோபிச்செட்டிப்பாளையங்க. டைம் வந்து 12:15 ஆகுது. என்ன அந்த குளிச்சு அடிச்சுட்டே போகுது. இந்த குட்டி டிராக்டர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நான் அங்கேயே சொல்லலான்றேன். ஷோரூமில் வந்துட்டு பெரிய டிராக்டரு, இன்னொரு பெரிய டிராக்டரு, அது பக்கத்தில் குட்டி டிராக்டரு, அதுக்கப்புறம் பெரிய டிராக்டரு. நாளைக்கு ஒன்றா பார்க்கும்போது பெரிய டிராக்டர் குட்டி போடுற மாதிரி இருக்குது. இந்த குட்டி டிராக்டரு அருவிக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. பக்கமாக வந்துட்டோம். ஆனால் ரூட்டிங் தான் வேற எங்கேயோ காமிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வாரம் சும்மா பிரேக் போட்டுக்கிட்டே இருக்காரு. கொடிவேரி அணை சுற்றுலாத்தலம். அணையே சுற்றுலாத்தலமாக மாற்றிட்டாங்களா? இன்னும் 1.8 கிலோமீட்ரு நமக்கு நேராக இருக்கிறது தான். ஆனால் போகலாங்க. அணை மேலே எங்கேயோ பாலெல்லாம் கட்டிருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி போயிட்டு வந்துடுவோமா ஒரு ரவுண்டு? வாங்க போகுது. வேற லெவல். ஏன்னா அந்த பக்கம் ஊற்றுன்னு பார்த்தா அந்த பக்கம் ஊற்றுது. சூப்பராக இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது போல். ஐயா அந்த சைடு என்ட்ரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னு தெரியலையே. ஓகே, இந்த பார்க்குறது நல்லா தாங்க இருக்குது. இந்த சைடு கொஞ்சம் கடலாக இருக்கும் போல். அந்த டம்மு மாதிரி இருக்கு இல்லைங்க, பிளாக் டம்மு, அதுக்கு கீழேருந்து பார்த்தா சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க கொஞ்சம் கிட்ட மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். குளிக்கிறது நல்ல இடமே அது. அருவி பக்கமாக வந்துட்டாங்க. அப்பயும் இந்த கேமராவில் தொலைவாக மட்டும் தெரியுது. நான் எவ்வளோதான் கிட்ட போவேன். சூப்பராக இருக்குது.
அந்த அணையை பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து கேத்தரின் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். பைக் பார்க்கிங் வந்து 10 ரூபாங்க, உள்ளே என்ட்ரி ஃபீஸ் 5 ரூபா, மொத்தம் 15 ரூபா. நல்லா தான் இருக்குது, ஆனால் தண்ணி வந்து கம்மியாக வருதுங்க. கேத்தரின் ஃபால்ஸுக்கு வந்து இன்னும் 82 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே 4 மணிக்கு தான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன். கேத்தரின் ஃபால்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஊட்டியில் போய் ரூம் எடுக்கணும். இதுதான் இன்றைக்கியோட வேலை. ஊட்டியில் போய் ரூம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஊட்டி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பைகரா ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட வேண்டியதாங்க. இந்த காரை பார்க்கும்போது எனக்கு பொம்மை கார மாதிரியே தோணுதுங்க. எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது, எல்லா பார்ட்ஸும். டயரும் பெருசாக இருக்குது, அதோட டோரும் பெருசாக இருக்குது, மிரரும் பெருசாக இருக்குது, லைட்டு கூட அதுக்கு ஈக்குவலாக இருக்குதுங்க. சின்ன வயசில் இது மாதிரி சுட்டி கார் எடுத்து ஓட்டுவோம்ல, அதே மாதிரி இருக்குது. இன்னும் தொலையாக இருந்து பார்த்தா இன்னும் சிரிப்பாக இருக்கும் அதை பார்த்தா. என் பைக்குக்கு இந்த சைக்கிள் பிபி இருக்கும்ல, அது வாங்கணும். நானும் தெளிவிட்டே தான் இருக்கேன், சைக்கிள் கடை கிடைக்க மாட்டேங்குது. அது சின்னதாக இருக்குங்க, ஹேண்டில் பேர் வச்சுக்கிட்டு இந்த ஆர்னையை வச்சு அடிச்சோம்னு வச்சுக்கேன், ஒவ்வொருத்தையும் கோவப்படுறாங்க. நானும் அதை வாங்கலாம்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கேன், வாங்க டைமே இல்லை. நீங்கள் வாங்கிட வேண்டியதான். அண்ணா அந்த சைக்கிளுக்கு அந்த இது இருக்கும்ல, அது அந்த ஆர்னை இருக்கா? என்னண்ணா காட்டுங்க. அதுவா சைக்கிளுக்கு போடுவாங்க? அதையா சைக்கிளுக்கு போடுவாங்க? வேற இன்னொன்று ஏதோ சொன்னீங்களா? அது இது மட்டும் தானா? ஒரு சத்தம் தான் வருமாண்ணா, வேற சத்தம் வராதா? பேட்ரிலாம் இல்லை, பேட்ரி ஆர்ன என்கிட்ட இருக்குது. அது ஆர்ன சவுண்டு அதிகமாக வரவும் கோவப்படுறாங்க ஒரு சில பேர், அதனால் இது வச்சுக்கலான்ட்டு. இது கம்மி சவுண்டு தானே வரும், அதனால். எல்லாத்துக்கும் ஒரே சவுண்டு தான் வருமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் வருமா? இதிலே வேறு வேரியன்ட் இருக்காண்ணா? ஏற்கனவே நான் கலர் பார்த்துக்கிறேன். வேறு வேரியன்ட் ஏதாச்சும் இருக்காண்ணா இதில்? இது மாதிரி வரும். இது எப்படின்னா அடுத்துறது இப்படி தானா? அவ்வளோ மாட்டி அடித்தா நல்லா இருக்கு, சும்மா அடிக்கும்போது. இதுக்கு எப்படி மாட்டுறது? ஸ்க்ரூவா? யாரும் கழட்டிட்டு போயிட மாட்டாங்களா பைக்கில் மாட்டினா? கழட்ட முடியாது. இதையா? அதாவது திருப்பி வச்சு தான் கழட்டணும். டைட் பண்ணி தரீங்களா? நான் இது கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்குமா? இதோட சாப்பிட்டு வந்து நமக்கு போயிடும். சரி ஓகே, சரி இந்தாங்க மாட்டி விடுறதா? ஆ ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருக்கும், காமெடியாக இருக்குது அடிக்கும் போது. ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, வேகத்தடை அங்கே இருந்துச்சு, இவர் இங்கே ஸ்லோ பண்ணாரா? நான் எட்டி பார்த்தேன், வேகத்தடை அங்கே இருந்துச்சு. இவர் ஏன்ட்டு அங்கேயே ஸ்லோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இப்படி ஹார்ன் அடித்தேன் நான் 2 டைமு. கம்முன்னு போயிட்டார். வேகத்தடைக்கு போயிட்டு நான் அவரை கிராஸ் பண்ணி முன்னாடி போகிறேன். ஸ்விக்கி ட்ரெஸ்ஸை பார்த்ததும், என்ன நீ ஸ்விக்கி தானே ஓட்டுற, என்ன ஹார்ன் அடிக்கிற நீ அப்படின்னு சொல்லி சொன்னாரா. நீ முன்னாடி போயிட்டு இருக்கும்போது நான் பிரேக் பிடிச்சேன்னா அதனால தானே ஹார்ன் அடித்தேன். எட்டி பார்த்தா வேகத்தடை கூட அந்த சைடு இருந்துச்சு, எதுக்கு பிரேக் பிடிச்சிங்கன்னு தெரில, அதனால தான் ஹார்ன் அடிச்சேன்னு சொல்லி சொன்னேன். அப்படின்னாரா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டேன். அவர் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த சவுண்டு வந்து நான் ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு ஹார்ன் அடித்து பார்த்தோன்னா சவுண்டு அவ்வளோ வருது. அதனால தான் இந்த சைடு மொத்தம் 2 ஹார்னு செட் பண்ணலாம். அதனால தான் நான் ஒரு ஹார்னை மட்டும் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து ஹார்னே வைக்கல. ஹார்ன் அடித்தா எவ்வளோ இரிட்டேட் ஆகும்னு நமக்கும் தெரியும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல ரொம்ப நாள் வண்டி போட்டுக்கிட்டே இருக்கோம். லாரி ஹார்னெல்லாம் அடிச்சிச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும். அவெல்லாம் நினப்பேன், என்ன இவங்க பக்கத்தில் தானே நம்ம இருக்கோம், ஒரு சின்ன ஹார்னா ஏதோ ஒரு பைக் சவுண்டு ஹார்ன் மாதிரி வைக்கலாம்ல. அவங்க வந்து திரும்பி பார்க்கறதுக்கோசம் தான் ஹார்னே அடிக்கிறாங்க. அந்த ஏர் ஆறனால அவ்வளோ சவுண்டு வருது. அந்த சவுண்டை கேட்டோன்னே அப்படியே டென்ஷன் ஆயிரும். ஒரு பக்கம் வந்து கார் பேன் அடிக்குமா, அது ரொம்ப பிடிக்கும் அந்த ஹார்னையை. அந்த ஹார்னை பைக்கில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஹார்னை வந்து பைக்கில் வச்சா எனக்கு பிடிக்காது. அந்த ஹார்னை வந்து காரில் வச்சா தான் எனக்கு பிடிக்கும் அந்த ஹார்னையை. இது சூப்பராக இருக்குது. அதோட சின்னது இருந்தால் கொடுண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர்கிட்ட சின்னது இல்லைன்ட்டார். அது வந்து இப்படி அழுத்துற மாதிரி இருக்கும்.
இதை அப்படி அழுத்த முடியல, இப்படி தான் அழுத்த வேண்டியதாக இருக்குது. அது கம்ஃபர்டபுளாக இல்லை. எப்படி அழுத்துறது இல்லை? ஏங்க பலூன் கையோட கல்லுக்கிட்டு வந்துருச்சு. ஐயையோ, இது மாதிரி ஒரு வெள்ளைக்கோடு 30 அடிக்கு ஒன்று போட்டுறாங்க. அங்கே வண்டியில் எல்லாம் லூஸாக இருக்கிற பாட்டெல்லாம் கல்லுக்கிட்டு வந்துட மாட்டேங்குது.